தொப்பையை குறைக்கணுமா, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு ஏகப்பட்ட அட்வைஸ். ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறதுக்கு தானே வாழ்க்கை. வயிறார சாப்பிட்டா தானே உடம்பு மனசும் நிறையும். என்னென்ன சாப்பிட்டா யங்கா ஃபிட்டா எனர்ஜெட்டிக்கா தொப்பை இல்லாம ஸ்மார்ட்டா இருக்க முடியும், அதை பத்தி தான் இந்த வீடியோ. என்னென்ன சாப்பிடலான்னு அப்படியே அடிச்சு விடுறது கிடையாது. இதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. என்ன அந்த கிரைட்டீரியான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், நாம சாப்பிட்ற உணவுப் பொருள் எவ்வளோ % குளுக்கோஸா மாறுதுங்கிறது. ஸோ இந்த குளுக்கோஸா மாறுற தன்மை தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்றோம். இது குறைவானதா இருக்கணும், கொழுப்பு சத்தாவும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதே சமயம் எல்லா இடத்துலையும் அவைலபிளா இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும், எனர்ஜி கிடைக்கணும், விட்டமின்ஸும் இருக்கணும், உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கணும். சும்மா இழைக்கிறேன் பேர் வழின்ட்டு சத்து கம்மியாயிடக்கூடாது. ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் சொல்றேன். அப்புறம் இன்னொன்று, திரும்ப திரும்ப கடோத்கஜன் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, இல்லை பசியை மீண்டும் மீண்டும் தூண்டிட்டே இருக்கக்கூடாது. சாப்பிட்டோம்னா ஒரு ஃபில்டு ஃபீலிங், சாப்பிட்டோம்னா போதுங்கிற ஃபீலிங் வேணும். அந்த மாதிரியான ஃபுட்டு, நார் சத்து அதிகமுள்ள ஃபுட்டு, இதெல்லாம் யோசிச்சு தான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப பெஸ்ட் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு தான், முட்டை. முட்டையில் இல்லாத புரோட்டீன்ஸ் வேற எதுலையுமே இல்லை. அ கம்ப்ளீட் பயாலஜிக்கல் புரோட்டீன் அப்படின்னு இதை சொல்லுவோம். நெட் புரோட்டீன் யூட்டிலைசேஷன் ரேட்டு இதை தாண்டி வேற எந்த உணவுப் பொருளுக்கும் கிடையாது. எக் ஒயிட் மட்டும் 4-5 சாப்பிட்றதும் ஓகே தான். எக் எல்லோவோட சேர்ந்து கம்ப்ளீட் எக்காவும் 1-2 சாப்பிட்டாலும் அது ஓகே தான். ஸோ எக்ல எல்லோல ஃபேட் இருக்கே அல்ல கொலஸ்ட்ரால் இருக்கே அப்படின்னா கொஞ்சமாவது கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம உடம்புல நடக்கிற பல ரியாக்ஷன்ஸ்க்கு மெட்டபாலிசத்துக்கான ஒரு மூலப்பொருள் தான். ஸோ அதனால சிறிதளவு அந்த எக் எல்லோல கிடைக்கிற கொலஸ்ட்ரால்னால நம்ம குறைஞ்சு போயிட போறது இல்லை. 100 கிராம் உணவுல 14 கிராம் புரோட்டீன். எக்குனா சும்மாவா? செகண்ட் லிஸ்ட்ல பார்த்தோம்னா காய்கறிகள், பச்சை காய்கறிகள், க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்றோம். அது என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வெஜிடபிள்ஸ். காலிஃப்ளவர், கேபேஜ், புரோக்கோலி, இதெல்லாம் இதுல எல்லாம் அதிக நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு, விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, நார் சத்து நிறைய இருக்கிறனால மோஷனும் ஃப்ரீயா போகும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது, கொழுப்பையும் அது கரைச்சு கொண்டு போயிடும். இதுல ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம், பிளான்ட் நியூட்ரியன்ஸ். கேன்சர் வராம பார்த்துக்கிற சக்தி இந்த காய்கறிகளுக்கு இருக்கு. நம்ம அடிக்கடி யூஸ் பண்றனாலயோ என்னமோ தக்காளியை பத்தி நம்ம பெருசா பேசுறதே இல்லை. ஆப்பிள், கிவி, அவகேடோ இதெல்லாம் சொல்லுவோம், தக்காளியை உதாசீனப்படுத்திடுவோம். ஆக்சுவலி தக்காளியில நிறைய சத்து இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம தக்காளி ரெகுலரா சாப்பிட்டுட்டு வர 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 கலரும் கூடிக்கிட்டே போகும். இதுல இருக்கிற லியூகோபின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் அந்த தக்காளி பழம் மாதிரியே நம்ம தோலுக்கும் அந்த கலரை கொடுக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட்ல பார்த்தோம்னா சக்கரவள்ளி கிழங்கு. பேருல தான் சக்கரை, ஆனா இதுல அத்தனையும் சத்து. ஆக்சுவலி பார்த்தோம்னா மற்ற கிழங்குகளை விட இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி தான். நம்மளை எப்பயும் இளமையா வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கு சில பொருள் சாப்பிடலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இவன் தான் கிங்கு. இதுல இன்னொரு பெரிய டிப் என்ன தெரியுமா? இது ஒரு 2 கிழங்கு சாப்பிட்டோம்னா அடுத்து பசியே இருக்காது, பசிக்கவே தோணாது. அதையும் மீறி உங்களுக்கு கபகபான்னு பசிக்குதா, எட்ரா வெள்ளரிக்காய. ஆமா, வெள்ளரிக்காய் 90-95% தண்ணீர் தான் அதுல இருக்கு. வாட்டர் மெலனை விட அதிகமா வெள்ளரிக்காயில தான் நீர் சத்து இருக்கு. நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். சோ உங்களுக்கு பசிக்குதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு 4-5 வெள்ளரிக்காய் துண்டை சாப்பிட்டுட்டே இருங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு, டிஃபன் பிரேக்குக்கு, இது எல்லாத்துக்குமே வெள்ளரிக்காயை கொஞ்சம் சேர்த்திக்கங்க. நாம சாப்பிட்டு முடிக்கும் போது எல்லாருமே தயிர் சாதத்தோட முடிக்கிறோம். ஏன்னா தயிர் சாப்பிட்டோம்னா பிறகு பசி எடுக்கிற தன்மை ஆக்சுவலி கம்மியாகும். அது மட்டும் இல்லாம இதுல கால்சியம் நிறைய இருக்கு. பொதுவா என்ன சொல்லுவோம், கால்சியம் நிறைய இருக்கிறதுக்கெல்லாம் ஒபேசிட்டி, அதாவது உடல் பருமன் ஆகிற தன்மை கம்மியாகும். வெந்தயம், இதை பத்தி தனி வீடியோவே போடலாம், மணிக்கணக்கா பேசலாம் இதுல இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூக்கு. வெந்தயம் ஊற வச்ச தண்ணி ரெகுலரா குடுத்துட்டு வந்தோம்னா உடல் சூடு தனியும், உடல் பருமன் குறையும், பெண்களுக்கு ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட பல ப்ராப்ளம் சரியாகும், பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகும். அப்புறம் பச்சை பயிறு, முளைக்கட்டிய பச்சை பயிறு, பாசி பயிறு. இன்னும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்,
நம்ம எல்லா உணவுலையும் பிரியாணி முதற்கொண்டு பிரியாணி மசாலாலேருந்து குருமா வரைக்கும் காரக்குழம்பு வரைக்கும் எல்லாத்துலேயும் நம்ம பட்டையை போடுறோம். ரீசன் இல்லாமையா நம்ம பெரியவங்க அந்த பட்டையை போட்டிருப்பாங்க? பட்டைன்னு சொல்ற சினமனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி லிவர் டீடாக்ஸ், அதாவது லிவரை ஈரலை ரிப்பேர் பண்றதுக்கு ரீஜெனரேட் பண்றதுக்கு பட்டை ஒரு முக்கிய உணவுன்னு சொல்லலாம். உணவுல வரகு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, பார்லி ரைஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாரத்துல 2 நாளோ 3 நாளோ நம்ம சேர்த்திக்கலாம். ராகி எடுத்துக்கலாம். முக்கியமா பார்லியில சொன்னோம்னா அதுல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னு இருக்கும். அதனால டைஜஷன், ஜீரண சக்தி சீராகவும் மெதுவாகவும் நடக்கும். அப்புறம் நம்ம லேட்டஸ்ட் அடிஷன் ஓட்ஸ்லையும் இருக்கு நார் சத்து அதிகம். ஸோ அந்த நார் சத்து கரையாத கொழுப்பு சத்தையும் கரைய வச்சு மோஷனோட கொண்டு போயிடும். இதை நம்ம விட்டுட்டு இந்த டாபிக்கே பேச முடியாது. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம உடம்பு 80% தண்ணீரால் ஆனது. ஸோ தண்ணீர் தான் உணவுகள்லையே, நீர்லையே, திரவங்கள்லையே முக்கியமான ஒரு பொருள். இப்போ நிறைய பேர் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஃப்ரூட் ஜூஸு, கூல் ட்ரிங்க்ஸு, கோக்கு அப்படிதான் குடிக்கிறோம். நிறைய ஃப்ளூயிட் எடுத்துக்கோங்கன்னா என்ன ஜூஸ் குடிக்கலான்னு தான் எல்லாரும் கேட்குறோம். தண்ணி எவ்வளோ குடிக்கலான்னு கூட யாரும் கேட்கறது இல்லை. அதிகமான ஔவையாருக்கு தேவையில்லாமையா நெல்லிக்காயை கொடுத்தாரு? நெல்லிக்காயில அவ்வளோ சக்தி இருக்கு. ஸோ என்றும் இளமையா, என்றும் ஆரோக்கியத்தோட வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் அவசியம். அழகு ஆரோக்கியத்தோட ஏபிசிடி பார்த்தோம்னா ஆலோவேரா தான். அது இல்லாத காஸ்மெட்டிக் இன்கிரீடியண்டே கிடையாது. அதுல இல்லாத ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கிடையாது. ஆலோவேரா ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தொப்பையும் குறையும். அதே மாதிரி தான் அருகம்புல் ஜூஸ். உங்களுக்கு டயட் பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது டாபிக்ஸ் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு தோணுச்சுன்னா நீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.